கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ளதாக இந்த 2026ஆம் ஆண்டினுடைய புதிய வாழ்த்துதலை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். கடந்த 2025ஆம் ஆண்டு கடந்து விட்டது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அது கடந்து விடவில்லை. காரணம், சில நல்ல காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அவைகளை பின்தொடருவது தான் 2026ஆம் ஆண்டு. நான் நினைக்கிறேன் என் வாழ்க்கையில் அப்படி தான். அதுக்கு ஒரு உதாரணமாக ரோமர் 16ஆம் அதிகாரம் அதில் 3-4 வாசித்தால் ஒரு நல்ல சத்தியம் அங்கே இருக்கிறது. என்ன கேட்டால், கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாளையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்கு தன் கழுத்தை கொடுத்தார்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரின் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதலுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். 2026 நினச்சாலே ஃபஸ்ட்டு நம்முடைய வாழ்க்கையில் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பவுல் இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவையும் வாழ்த்தும்போது பவுலுக்கு உயிரை கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ ஒரு பிராண சிநேகிதராக இருக்கிறாங்க. அல்லது அவருடைய ஊழியத்தில் அவர் வரும்பொழுது அவர் என்ன செய்கிறாரு, பவுலோடு இணைந்து அவங்க ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அங்கே இருக்கிற ஒரு மேலான ஒரு சத்தியம். அது மட்டுமல்ல, அந்த பவுலை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வேலையில் அவரும் இணைந்து சில காலம் அங்கே தங்கி அந்த அவங்களுடைய வேலைகளோடு கூட இவரும் வேலை செய்து பிழைத்து அதில் வருகிற வருமானத்தை கொண்டு ஊழியத்தையும் செய்கிறார். தொடர்ந்து பவுல் ஊழியத்தை செய்யும் பொழுது அவருடைய பிரசங்கத்தை வைராக்கியத்தை கேட்ட உடனே நாமளும் இணைந்து வைராக்கியத்தோடு இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர் என்று பிரசங்கம் பண்ணக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். பவுலுக்கு சில உபத்திரங்கள் வரும்போது அவரும் தங்களை கொடுத்து அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு இணைஞ்சவர்களாக இருக்கிறாங்க. ரொம்ப மிகவும் பிரயோஜனமுள்ள ஒரு ஊழியக்காரர்களாக, உதவிக்காரர்களாக, அன்புக்குரியவர்களாக அந்த பவுலுக்கு அவங்க இருந்தாங்க. அதனால் சொல்கிறார், வாழ்த்தில் சொல்லப்படும் பொழுது அப்போ இவர் சொல்கிறாரு, அவர்கள் எனக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய கழுத்தையே கொடுத்தாரலாம். கழுத்துன்றது ஒன்று, பாரத்தை சுமக்க வேண்டியவர்களாக இருந்தாங்க. ரெண்டாவது தன்னுடைய உயிரையும் கொடுக்க மிஞ்சினவங்களாக இருந்தாங்க. அப்போது அந்த பவுல் சொல்கிறாரு, அவங்க செய்த நன்மைகள் நான் மறக்க மாட்டேன். அதாங்க உண்மை. நான் மட்டுமல்ல, புறஜாதியாக இருக்கிற மக்கள் அனைவரும் அவங்களால அவங்க செய்த நன்மையை அதை நினைவு கூறக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறருக்கு உதவிகரமாக இருந்ததை நாம் மற்றவங்க நினைக்கணும். ஆனால் அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க செய்த நன்மையை நாம் நினைத்து வாழ வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலே அவரே இந்த இருவரை வாழ்த்தும்போது அப்போ எவ்வளோ ஒரு உண்மையான ஸ்நேகமுள்ளவர்களாக இருந்துக்கிறாங்க பாருங்கள். அவருக்கு கழுத்தனா பாரத்தை சுமக்கக்கூடியவங்க, அல்லது தன்னுடைய பிராணனையே கொடுக்கக்கூடியவங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய ஊழியக்காரரை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அடிபணிந்தது தான் இந்த பவுல் சொல்கிறாரு. நான் மட்டுமல்ல, என்ன சொல்கிறீங்க, நான் மட்டுமல்ல, அநேகருக்கு, அதாவது அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். புறஜாதி மக்கள் கூட நன்றி நினைக்கிறாங்க. அதுதாங்க நம்முடைய வாழ்க்கை. ஒரு கிறிஸ்துவுக்குள் ஒரு கிறிஸ்தவனாக நம்ம வாழ்கிறோம் என்று கேட்டால்
அல்லது கிறிஸ்துவுக்காக ஒரு ஊழியக்காரராக நாம் இருக்கிறோம் என்றால் நன்றியை மறக்கக்கூடாது. உதாரணமாக ஒரு ஊழியக்காரர் மூலயமா நம்ம ஊழியத்தை வளர்ச்சி அடைந்திருப்போம், ஆனால் அவரை மறந்து விடக்கூடாது. ஒரு விசுவாசி மூலயமா ஒரு நன்மையை பெற்றிருப்போம், அதை நாம் மறந்து விடக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டால், சிலருடைய வாழ்க்கையில் மற்ற இடத்துல எவ்வளோ நன்மைகளை பெற்றாலும் அவங்க செய்கிற 1-2 சின்ன தப்புனால அவங்க செய்கிற நன்மையெல்லாம் மறந்து விடுறாங்க. என் வாழ்க்கையில் அப்படி இல்லைங்க. என்னுடைய நண்பர்கள் எத்தனை தவறு செய்தாலும் அறிக்கை செய்ய வேண்டிய இடத்துல இவரால் தான் நான் இங்கே இருக்கிறேன், இவங்களால தான் என் வாழ்க்கை முன்னுக்கு போனது, இவங்களால தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன், ஒருத்தர் இல்லை, பலரை நான் நினைக்கக்கூடியவனாக அவ்விதமாக இருக்கிறேன். அதுதான் நாங்கள் இருக்கிறது. அந்த உதவியை மட்டும் மறக்கவே கூடாதுங்க. அதை நினச்சி வாழ்வது தான் 2026ஆம் ஆண்டுடைய துவக்கமும் முடிவும். அதுதான் சொல்ல வேண்டியது. பவுல் எவ்வளோ அருமையாக எனக்கு கழுத்தை கொடுத்தாங்கன்னு அவரை பற்றி ஒரு சாட்சி கொடுக்குறார் பார். தேவனாகிய கர்த்தர் கூட அந்த ஆபேலுடைய ரத்தத்தை சிந்தினதுக்காக அவர் காயினை நோக்கி உன் சகோதரன் எங்கே, அவருக்காக யார், ஆபேலுக்காக உத்தரவாதம் பண்ணக்கூடியவராக நிற்கிறார். அவர் சொல்கிற நான் காவாலியா அப்படின்னு அவர் ஒதுங்கி போகிறாரு காயின்னு. ஆனால் ஆண்டவர் வாதம் பண்ணுறார் பார் அவனுக்கிட்ட. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் அவர் இந்த உலகத்தில் வந்து இந்த ஆபேலுக்காக ஒரு உத்தரவாதம் பண்ணுறாரு என்றால் எவ்வளோ ஒரு அன்புக்குரியவராக அவர் இருக்கிறார். அந்த ஆண்டவரை பின்பற்ற நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்து தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை கொடுப்பார் என்று கேட்டார். அந்த நித்திய ஜீவனை அடையக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒன்று, உலகத்தில் நன்மை செய்தவர்களை மறக்கக்கூடாது. சில கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எப்படியெல்லாம் வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலை நிற்க வச்சுருப்பாங்க. இப்போ அவங்கள கைவிட்டுட்டாங்க, பெற்றோர்களை கைவிடுறாங்க. ஏன்னு கேட்டால் நன்றி இல்லை. ஆனால் நன்றி என்ற உள்ளத்தோடு நாம் வாழ வேண்டும், மறக்கக்கூடாது. அவங்களால் தான் நான் இங்கே நிற்கிறேன்னு நினைக்கணும். நான் நினைக்கிறேன், எங்கள் தலைமை போதகரையும் நினைக்கிறேன், மற்ற என் நண்பர்களையும் நினைக்கிறேன், எங்கள் குடும்பத்தாரை நினைக்கிறேன், எனக்கு உதவி செய்த பலரை நினைக்கிறேன். மறந்து போல் ஒருத்தர் கூட நன்றி கெட்டவனாகவே நான் இல்லை. ஆகவே நீங்கள் கூட ஒரு விசுவாச வாழ்க்கையில் நன்றி உள்ளவர்களாக வாழுங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கூட 10 குஷ்டரோகியை குணமாக்கிட்டார். ஒருவனை பார்த்து, சமாரியனை பார்த்து 10 பேர் அல்லவா, ஏதோ மீதி 9 பேர் தெரிலன்னாரு. இந்த அந்நியனே கர்த்தரை தொழுது கொள்ள நன்றி உள்ள நான் வந்தான்னு சொல்லிட்டு அவரை ஆசீர்வித்து அனுப்புகிறான். அப்போ ஆண்டவர் கூட எதிர்பார்க்கிற கர்த்தர் நம்மை உளையான சேற்றிலிருந்து, பாவ அழுக்கிலிருந்து, பல துன்பத்திலிருந்து, நோவிலிருந்து, வியாதியிலிருந்து எல்லாவற்றிலும் காப்பாற்றி ஜீவனை கொடுத்தாரு. ஆபத்தில் விபத்தில் எல்லா சூழ்நிலையிலும் ஜீவனை கொடுத்ததுனால அந்த கிறிஸ்துவை நாம் மறுதலிக்காமல் எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ்வது மிகவும் நல்லது. அதுதான் சொல்கிறாரு. அப்போது அந்த ஊழியக்காரங்க பாரு எவ்வளோ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. அந்த பிற இடத்துல நற்சாட்சி பெறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதுதான் நமக்கு தேவை. சபையார், புறஜாதியார், சபையார் எல்லாரும் நன்றி உள்ளவங்களாக இருக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ பேருக்கு இவர் ஒரு உபயோகமானவராக, ஒரு உதவிகரமாக, பவுலுக்கே கழுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்க இருந்தாங்கன்னா எவ்வளோ ஒரு நன்றியை அந்த பவுல் நினைக்கிறார் இருப்பார். பவுலுடைய வாழ்க்கையில் நன்றியை நினைக்கிறது தான் கடமையாக நினைக்கிறார் அவர்.
சபையாருக்கு நிறுவனங்கள் எழுதும்போது நீங்கள் செய்த நன்மைகளை உதவிகளை நாங்கள் நினைக்கிறவங்க நினச்சி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்றாரு. ஊழியத்தில் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் விசுவாசத்தில் நீங்கள் வந்ததுனால உங்களுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன்றார். நன்றி நன்றியை நினைக்கிறார். நாம் கூட நன்றி உள்ளவர்களாக மாறுவோம். நன்றி நினைக்கிறவன் பிறர் செய்த தவறுகளை பெரிதாக என்றைக்குமே நினைத்து பார்க்க மாட்டான். அறிக்கை செய்ய வேண்டிய இடத்துல அறிக்கை செய்யணும். அதுதான் நன்றி உள்ள ஒரு கடமை. இப்போது இன்னொரு கருத்து என்னன்னு கேட்டால், 2026 ஒரு நோக்கம் ஒன்று நமக்குள்ளே இருக்கணும். என்னன்னு கேட்டால், ஒரு சாரா பாம்பு, சின்ன குட்டி பாம்பு எங்கேயுமே துள்ளி குதித்து விளையாண்டு இருக்கும். அது அப்போ தான் அந்த சிறு பிள்ளைகளெல்லாம் நம்ம வீட்டை தேடி வந்த பின்னால் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். சாரா பாம்பு அங்கே விளையாடின்னு இருக்கும். அது இதில் ஐயோ பிள்ளைய பற்றி ஐயோ அங்கே போகாதீங்கன்னு வாங்க, அங்கே தான் போவோம். திரும்பி அந்த பிள்ளை வந்த பிள்ளை திரும்பி பாம்பும் வரும். ஆனால் அதுக்கு ஒரு முள் கொடுக்கப்படுகிறது. அந்த முள் வந்துச்சுன்னா நான் தான் இந்த உலகத்தில் பெரியவன் நினைக்குமா. எந்த மிருகமாகட்டும், எந்த மனுஷனாகட்டும், யாரெல்லாம் இருக்கட்டும், என்னை தின்னா நான் தீண்டுவேன். அவ்வளோதான் அதோட கொள்கை. ஒரே அடி நாம் தான் சாகுவோம், அது சாக அடிக்க முடியாது. அவ்வளோ ஒரு வேகத்தன்மை, விஷத்தன்மை, அவ்வளோ ஒரு சாமர்த்தியமான ஒரு பிராணி அது. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேங்க. அதுபோல் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் ஒரு ரோஷன்னு ஒன்று இருக்க வேண்டும், ஒரு வைராக்கியம்னு ஒன்று இருக்க வேண்டும், ஒரு நல்ல ஊக்கத்தன்மை இருக்க வேண்டும். நாம் தான் முன்னேறி செல்வதற்கு வழியை நாம் வகுத்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு கானான் தேசத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல சிலர் அந்த இதை வாங்கிட்டாங்க, இது அந்த காணியாட்சியை வாங்கிட்டாங்க. சில பேர், ரொம்ப பேர் வாங்கலை, அது பிச்சு எடுக்கலை, தேடி பார்க்கல, சோம்பேறி. அப்போது யோசுவா சொல்கிறாரு, யோசுவா 18ஆம் அதிகாரத்தில், இஸ்ரவேல் கர்த்தரின் சபை எல்லாம் ஷீலாவிலே கூடி அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுவினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. அப்போ இன்னும் 7 கோத்திரம் இல்லை, 3 கோத்திரம் எப்படியோ இப்போ பிரிச்சுக்கிட்டாங்க. துவக்கத்தில் யூதா கோத்திரம் பிரிஞ்சுக்கிச்சு, அவங்க கூட சில கோத்திரமும் போயிடுச்சு. அப்போ 7 இல்லாதக்குதே. அப்போ தான் இந்த யோசுவா சொல்ல, எந்த மட்டும் நீங்கள் இப்படி இருப்பீங்க, உங்களுக்குன்னு தரிசன நிலத்தை பற்றி இல்லையா, சுதந்திரம் இல்லையா, நீ எதுக்காக எகிப்தை விட்டு வந்த, நீ யார், ஆளுடைய பிள்ளையா, உனக்கு ஜாதி ஜனங்க இல்லை, உன்னுடைய மனைவி பிள்ளைங்க இல்லை, என்ன நினைச்சுன்னுக்கிறீங்கன்னு ஒரு அதட்டு விட்ட உடனே அவங்க போய் எல்லாமே பார்த்து விசாரித்து இதெல்லாம் எங்களுக்கு கொடுன்னு கேட்டாங்க. அப்போது அந்த ஊக்குத்தல் யோசுவாகிட்ட இருந்தது. அவங்க ஊக்குவிச்சதை பயன்படுத்திட்டாங்க, சுதந்திரத்தை கொண்டாங்க. அது தாங்க உண்மையான காரியம். ஏன் சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து இந்த ஓமையில் பற்றி அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிற, மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தால் அங்கே இந்த தாளந்துகளை பற்றி சொல்கிறார். என்ன தாளந்துனா, ஒருவருக்கு 5, ஒருவருக்கு 2, ஒருவருக்கு 1 தாளந்தில் கொடுத்துட்டு தூரதேசத்துக்கு போகிறான்ப்பா. திரும்பி அவர் வரும்போது 5காரன் 10 கொடுக்குறாரு, 2 கொடுக்குறாரு. 1 என்ன பண்ணுறாருன்னா மண்ணில் பொதிக்க வச்சு, ஆண்டவர் நீ கடினமுள்ள ஆண்டவர், நீ விதைக்காத இடத்துல தெளிக்காத இடத்துல அறுக்கிறவன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் கோவம் அப்படிப்பட்ட என்னை பற்றி இவ்வளோ தெளிவாக நீ அறிந்திருக்கிறியே, காசுக்காரர்கிட்ட கொடுத்துருந்தாலும் நான் வட்டியோட வாங்கியிருப்பேனே. அப்போ ஏன் தாளந்து கொடுக்கணும்? வட்டிக்கு இல்லை, ஆனால் தங்களுடைய வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். தனக்குள்ளே இருக்கிற தாளந்துகளை பிரயோஜனப்படுத்துகிறது தான் இந்த 2026. 25 எத்தனையோ ஆபத்து வந்துருக்குது. ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கலாம், ஆனால் அதல்ல. நீ 26 ஆகலாம்,
பலனை கொடு. அதான் அவர் சொல்கிறாரு, ஒரு செடி கனியே கொடுக்கல, என்ன பண்ணுறது, வெட்டினோன்னா, இல்லை ஆண்டவரே கொஞ்சம் டைம் தண்ணி ஊற்றி எரு ஊற்றி போடுறேன், ஒரு வேளை இதில் பலன் இருந்தால் பரவாயில்லையே, கிடைக்கும், ஆனால் வெட்டாதுன்னு சொல்லி வேலைக்காரன் கேட்குறான். ஆனால் எஜமானுக்கு வெட்டுன்றான், வேலைக்காரன் வேணான்றாரு. சரி போ. அப்போது வேலைக்காரனுடைய கணக்கு என்னடன்னா பிரயோஜனப்படுத்தணும். அது இந்த தாளந்துக்காரன் கூட அவன் பிரயோஜனப்படுத்தாத மண்ணிலே பொதுக்கி வச்சுட்டான் தன்னுடைய தாளந்து. ஆண்டவர் கடினம் உள்ளவர், ஆண்டவர் மிகவும் கோபமுடையவர், ஆண்டவர் மிகவும் கடிந்து கொள்ளக்கூடியவர். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருந்தால் எப்படி? அது தவறு. நமக்குள்ளவே நாம் ஊன்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் பிரியமானவர்களே வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவனை போல நாம் இருக்கக்கூடாது. சோம்பேறி துக்கத்தின் ஆவி இருக்கக்கூடாது. எப்பவுமே தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக, வேதத்தை தியானிக்கக்கூடியவர்களாக, அதன்படி நடக்கக்கூடியவர்களாக, சிந்தித்து கொண்டே செயல்படக்கூடியவர்களாக நாம் இருப்பது தான் நம்முடைய தியானம். சங்கீதத்தில் அதுதான் சொல்கிறார். ஒன்றில் துன்மார்க்குடைய ஆலோசனை, பாவியுடைய வழி, பரியாசக்கார உட்காரும் இடம் அங்கே இல்லை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானம் பண்ணு, நேரத்தை செலவழிண்டார். உங்கள் வீட்டு வேலை, குடும்ப வேலை, அப்புறம் உங்கள் சொந்த அலுவல் காரியமெல்லாம் முடிச்சுட்டு பின்னால் கூட உட்காருங்க. தியானம் மனப்பூர்வமாக செய்வது தான் தியானம். கர்த்தர் அதுதான் நீங்கள் செய்வது வாய்க்கின்றார். அதை விட இன்னொரு சத்தியம் ஒன்று இருக்குதுன்னா, அந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஒரு விதையை விதைக்கிறவன் புறப்பட்டு போனான்னு சொல்கிறார். ஒருவன் வழி அருகே, ஒருவன் முள் உள்ள இடங்களிலே ஒரு கற்பாறைன்னு. கற்பாறைன்னா மலையே கற்பாறை தான், அங்கே செடிங்க இருக்குது. ஆனால் கற்பாறையின் மேலே ஒரு கல் தூணு மாதிரி ஒன்று நிற்கும் அந்தரத்தில், அதுதான் கற்பாறை. ஏன்னா அதில் செடியும் வராது, ஒன்றும் வராது. அது சந்து புந்து எங்கே அங்கேயெல்லாம் வரும், ஆனால் கற்பாறையான இடத்துல வராது. அப்படி வந்தாலும் என்ன இல்லை, அங்கே அந்த தூசு படைந்து அதெல்லாம் மண் சேர்ந்துக்கும், அங்கே விதை விழும், முளைத்து வெயில் ஏறும்போது தீந்து போயிடும். வழியருக்கு ஏதோ ஒரு பறவை யாரோ இது போடுவாங்க. அப்போது இந்த உலகத்தில் ஏற்படுகிற கஷ்ட நஷ்டங்களெல்லாம் பார்த்து நம்ம பின்வாங்கி சோர்ந்து போகிறோம். இது விளக்கம் கொடுக்குறாரு. ஆனால் கடைசியாக சொல்கிற நல்ல நிலத்தில் விழுந்த விதை, அது என்ன அர்த்தம்? நம்மளோட வாழ்க்கையே ஒரு நிலமாக இருக்கிறது, நம்மளோட வாழ்க்கையே ஒரு விதையாகவும் இருக்கிறது. கோதுமணி செத்தால் வழிய பலன் கொடுக்காது. நம்மளோட வாழ்க்கையை நாம் வெறுத்து தேவனுக்காக ஒதுக்கி ஆண்டவர் சமூகத்தில் போகிறோன்னு கேட்டால், நம்மளோட வாழ்க்கையுடைய விசுவாசத்தில் ஒன்று 30 குடு பலன், இல்லை 60 குடு, இல்லை 100 குடு. அப்போது 100 உள்ளவனுக்கு 100 கொடுக்குறார் ஆண்டவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.